கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் கண்ணுலயும் படக்கூடாதுன்னு பணத்தை அள்ளி அள்ளி ரம்யா சேகருக்கு கொடுத்தாங்க. சேகரும் அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் அவங்க ஆசை அவங்கள விட்டுதா இங்கேயே இருந்து எப்படியாவது தங்கியிருந்து விட்ட பணத்தை சீட்டாட்டத்தில் பிடிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பக்கமாக அபிராமி அம்மா சொன்னதை கேட்டு அபிராமிக்கு பின்னாடி இப்போ வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த ரம்யாவும் அடப்பாவி சண்டாளா மறுபடியும் நீ எங்கே வந்து நிற்கிற தெரியுமா? உன்னை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிற கார்த்தியோட வீட்டுக்கு வந்திருக்க தெரியுமா? நீ கூட்டிகிட்டு போய் போலீஸ் சாமியார் வேஷத்தில் பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னியே அந்த தீபாவோட புருஷன் தான் கார்த்தியோட அம்மா தான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி நீயும் வந்திருக்க. நீ வந்து நீயா வசமாக மாட்டிக்கிட்ட. நீ மாட்டதும் இல்லாமல் என்னையும் மாட்டி விட்டுருவேடா. சீக்கிரமாக இங்கேருந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுங்கிறாங்க. அச்சோ மேடம் தெரியாதனமாக வந்துட்டேனே, சரி நான் போயிடுறேன் மேடம்னு சொல்லி திரும்பும்போது அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு வரேங்கிறாங்க. நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, மறுபடியும் சுற்றி பார்த்துக்கலாம், இப்போ வரைக்கும் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி திரும்பும்போது கரெக்டாக கார்த்தி தான் மாடியிலேருந்து கீழே வராங்க. வந்ததும் யார்மான்னு கேட்குறாங்க. அடடே நம்மளை அடையாளம் தெரியல போல இருக்கு, நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க சேகர். சூப்பர் மார்க்கெட்டில் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்ததுனால நம்பிக்கையான ஆள் வேணும்னு நான் பேசிகிட்டு இருந்ததை இவர் கேட்டுட்டு என் பின்னாடியே வந்து வேலை கொடுங்க மேடம்னு கேட்டாங்க. அதான் சரி நானும் கொடுத்தா போச்சுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா. சரி இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாங்கிறாங்க. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் எதுவும் கண்டுக்காமல் சரின்ட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்போ தான் ரம்யாவுக்கும் சேகருக்கும் அப்படியே திருப்தியான பெருமூச்சு வருது. அப்பாடா எப்படியோ உன்னை பார்த்த ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டார் போல இருக்குடா, இதுதான் சான்ஸ்ன்னு நினச்சிட்டு நீ உடனே கிளம்புற வழியை பாரு, இங்கேயே தங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா. சரி மேடம் சான்ஸ் கிடைக்கும்போது நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேங்கிறாங்க. எல்லாருமே பந்தக்கால் நடுற இடத்துக்கு போகிறாங்க. முறைப்படி எல்லா பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஐயர் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த அரிசி தானிய வகைகளெல்லாம் அள்ளி போட்டு பந்தக்கால் எடுத்து ஊனுறாங்க. சந்தோஷமா எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. கார்த்தி தீபா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ரம்யாவுக்கு அப்படியே அடிவயிறெல்லாம் வெந்து வேக்காட்டில் இருக்கிறாங்க. அந்த பந்தக்கால் பிடிக்க போகும்போது ரம்யாவை பிடிக்க வேண்டான்னு மீனாட்சி மைதிலி இவங்க ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி அவளை எப்படியாவது ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரம்யா நீ கல்யாணமாகாத பொண்ணு, நீ இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசை காயப்படுத்திடுறாங்க. ரம்யாவும் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிறாங்க வேற வழி இல்லாமல். சரி இருங்கடி, பந்தக்கால் நடுறதெல்லாம் யாருக்கு தெரியுமா, எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ரம்யா. இப்போ வேணா கார்த்தி தீபாவை வேற சொல்லி இந்த பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடித்து பாக்குவத்தில் மாற்றி நிச்சயம் பேசி அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் கல்யாண மேடையில் மனக்கோலத்தில் மணப்பெண்ணா நான் தான் இருக்க போகிறேன். கார்த்திகை பொண்டாட்டியாக ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து உங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்குது ரம்யா. மணலில் கட்டி வச்ச வீடு, தண்ணியில் எழுதின எழுத்து, காற்றுல கலந்து போன காதல், இதெல்லாம் என்றைக்குமே நிலையாக இல்லைங்கிறத ரம்யா தெரிஞ்சுக்காம கனவுலையே மனசுக்குள்ளேயே கார்த்தியை மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறித்தனமாக லவ் பண்ணுறாங்க. கார்த்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு பக்கம் பைத்தியமாக மனசுக்குள்ளே அலறிக்கிட்டு இருக்குது ரம்யா. இப்போ தான் டைரக்டரே மனசை திறந்து கார்த்திக்கும் தீபாவுக்கும் காதலை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ தான் காதலும் மலருது. இப்போ தான் குல்பி ஐஸ் வரைக்கும் போயிருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லி நைட் குட் நைட் சொல்கிற வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரே ரொமான்ஸாக தான் இருக்கும் போங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல ரசிச்சு பார்க்குற நம்ம ரசிகர்களுக்கு இப்போ தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு இதமான சீன்களெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. தீபா ரம்யாவை தான் அவங்க காதலுக்கு தூதாலாக வச்சுருக்காங்க. எப்படியோ ரம்யாவோட கண்ணில் மண்ணை தூவிட்டு தீபாவோட காதலை வளர்த்துக்கிட்டாங்கன்னா கெட்டி தான். பந்தக்கால் நடுற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. கார்த்தியும் தீபாவும் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த ரம்யா பொறுக்க மாட்டாமல் அப்படியே வேதனையில் நிற்கிறாங்க. இதை பார்க்குறக்கா இவ்வளவு நேரத்தில் வந்து அடைச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. இதை விட பெரிய தலைவலியாக வந்து சேகர் வந்து நிற்கிறானே, இவன் வசமாக மாட்டினா நம்மளும் சிக்கிடுவோம், இவனை எப்படியாவது இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும்னு நினைக்கிறாங்க ரம்யா. தொட்டதுக்கெல்லாம் அந்த சேகரை தான் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. சேகரும் முன்னாடி வந்து நின்று நம்பிக்கையான ஆளாக இருக்கணுமே, அதுக்காகவே நம்பிக்கையை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் கவனிச்ச மாதிரியும் கவனிக்காத மாதிரியும் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். தீபா சேகரை அடையாளம் கண்டு காட்டிட்டா வசமாக மாட்டணும். அவன் மாட்டுறதும் இல்லாமல் நம்மளும் சிக்கிக்குவோம். எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கும்படி பெரிய அசிங்கமாக போயிடும். எப்படியாவது இவனை வெளியே அனுப்பிட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்க ரம்யா. பந்தக்கால் போடுற விசேஷத்தில் தான் ரம்யா தீபாவுக்கு மோதிரம் கொடுப்பாங்கன்னு தீபா கொடுத்த மோதிரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரம்யா வெறித்தனமாக வேற விதமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பாடா பந்தக்கால் நடுற விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சது. கல்யாணமும் இதே மாதிரி எல்லாரும் நான் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிக்கணுங்கிறாங்க அபிராமி. அம்மா எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்கிறாங்க. பக்காவாக
எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க கார்த்தி நல்லபடியாக என் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நான் தாலி எடுத்து கொடுத்து அதை நீ தீபா கழுத்தில் கட்டுறத நான் சந்தோஷமாக பார்க்கணும்ப்பா. அதுதான் எனக்கு வேணும். அப்போ தான் என் மனசும் உடம்பும் குணமாகும். அது வரைக்கும் நான் எல்லா வேலையும் முன்னாடி நின்று நடத்தி தான் தீருவேங்கிறாங்க அபிராமி. அபிராமி சொன்னதை கேட்டு தீபாவும் கார்த்தியும் ஒருத்தருக்கு பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாங்க. சந்தோஷமான நேரத்தில் ரம்யா மோதிரத்தை கொடுப்பா. அந்த மோதிரத்தை நான் அவர் கையில் போட்டு விடுவேன் அப்படின்னு தீபா ரொம்ப ஆசாசையாக ரம்யாவை பார்க்குறாங்க. ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நேற்று கொடுத்தேன்ல, அதை குடுன்னு கேட்குறாங்க தீபா. ரம்யா எதுவுமே தெரியாத மாதிரி என்னடி என்ன கேட்க போற அப்படின்னு கேட்குறாங்க. அடி பாவி, நேற்று நைட்டு சொன்னதும் நீ மறந்துட்டியா? நான் தூக்கமே இல்லாமல் கிடக்குறேன். ஏய், அந்த மோதிரத்தை குடுடி அப்படின்னு கேட்குறாங்க தீபா. ரம்யா இதுதான் சான்ஸ்னு இவளோட ஆசையை வளர விடக்கூடாது, இதோட கட் பண்ணி விடணும்னு நினச்சிக்கிட்டாங்க. அச்சோ, அந்த மோதிரத்தை நான் ஞாபகம் இல்லாமல் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்டி, நீ கூப்பிட்ட அவசரத்தில் ஓடி வந்துட்டேங்கிறாங்க. தீபாவுக்கு சப்புன்னு ஆயிடுது. ரம்யா மோதிரத்தை கொடுப்பா. எல்லாரும் முன்னாடியும் கார்த்திகையில் அந்த மோதிரத்தை நம்ம போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம மேலே காதல் வந்து தானே ஆகணும். நிச்சயமாக அந்த காதல் வரும் வளரும் அப்படின்னு ஆசாசியாக நினச்சிட்டு இருந்த தீபா ஆசையில் இப்போ ரம்யா மண்ணள்ளி போட்டாங்க. தீபா ரம்யாவை இன்னும் புரிஞ்சுக்காமையே இருக்காங்க. இதுலேயும் மீனாட்சியும் ரம்யாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரம்யாவுக்கு பெரிய ஆப்பா வச்சு விரட்டி விரட்டி முடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரம்யாவோ சேகரை எப்படி விரட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உன்னால நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு எப்படியோ போலீஸ் கண்ணில் சேகர் மாட்டினார்னா ரம்யாவும் மாட்டுவாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.